ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு ஃப்ளோ ஆஃப் எக்ஸெப்ஷன் ஜாவால பார்க்க போறோம். இது வந்து கம்ப்ளீட்டா யாருக்குன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு தான். எக்ஸெப்ஷன் எப்படி வந்து கிரியேட் ஆகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃப்ளோ. என்னதான் நம்ம அப்ளிகேஷன் கோட் வந்து நல்லா தான் எழுதிருப்போம், டைம்ல நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்ளிகேஷன் கிராஷ் ஆகி டெர்மினேட் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மார்க்ஸா இருக்கும். என்னன்னு பார்த்தா எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன் சொல்லி த்ரோ ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளோ டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து எங்க கிரியேட் ஆகுது, எப்படி அக்கர் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளம் அக்கர் ஆன உடனே எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். இது ஜாவா சைட்ல இருந்து. அதே மாதிரி ஜாவாவே என்ன பண்ணும், அந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். இது வந்து இன்பில்ட்டா நடக்கிறது இந்த ரெண்டும். இந்த லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அங்கிருந்து கிரியேட் ஆனது, இங்க இருந்து த்ரோ ஆச்சு, இந்த த்ரோ ஆனதை இங்க கேட்ச் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்றது, இதுதான் இந்த ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனிதிங் டிவைடட் பை ஜீரோ மேத்தமெட்டிக்கலின்னு பார்த்தோம்னா அது ராங், கரெக்டா? அதே மாதிரி ஒரு ஃபைலை நம்ம வந்து ரீட் பண்ணும்போது அந்த ஃபைல் அந்த சொன்ன இடத்துல லொகேஷன்ல இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருப்போம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இனிஷியலாக கோடு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் அக்கர் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்ளிகேஷனே கிராஷ் ஆகி டெர்மினேட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் அக்வர்ஸ், இந்த ஸ்டேட்டை வந்து ட்ரைன் எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டில் எக்ஸெப்ஷன் இதை வந்து கேட்ச்னு எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை பிளாக் யூஸ் பண்ண போகிறோம், கேட்ச் பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டெப்பு ஜாவாவே என்ன பண்ணுன்னா, ஜாவா இன்டர்னலி கிரியேட்ஸ் அன் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். இன்டர்னலா ஜாவாவே ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் எப்போ வந்து இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகுதோ. ஸோ அந்த எக்ஸெப்ஷன் டீடைல்ஸ் ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் அண்ட் அதோட மெசேஜ் என்னன்னு சொல்லி அதுவே கிரியேட் பண்ணிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் எக்ஸெப்ஷன், இது வந்து ஹேப்பன்ஸ் இன்டர்னலி வித்தின் ஜாவா. இப்போ எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு, ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும்னா எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ நியூ எக்ஸெப்ஷன் டைப், அதோட எரர் மெசேஜ் என்ன அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இல்லை ஐஓ எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் வந்து ஜாவா தான் த்ரோ பண்ணும். அதாவது என்னன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ அண்ட் ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் ஃபார் அன் அப்ராப்ரியேட் கேட்ச் பிளாக். இது என்ன பண்ணும், இந்த த்ரோ ஆகும்போது இந்த கேட்ச் பிளாக்கு எங்க இருக்குன்றத சர்ச் பண்ணும். எதுக்காக? இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இப்போ த்ரோ ஆயிடுச்சு, இப்போ ஃபைனல் ஸ்டெப் இந்த கேட்ச் பிளாக். ஒருவேளை நம்ம கோட்ல இப்போ பாருங்க, கோட்ல வந்து கேட்ச் பிளாக்னு சொல்லி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸெப்ஷனை உள்ள வாங்கி நம்ம என்ன பண்ணோன்றதை இங்கே தான் எழுதியிருப்போம். ஸோ இப்போ இஃப் தேர் இஸ் அ மேட்சிங் கேட்ச் பிளாக், ஜாவா டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் டு இட். ஸோ ஜாவா வந்து அந்த கண்ட்ரோலை இந்த கேட்ச் பிளாக் உள்ள கொடுத்துரும். அந்த ப்ரோக்ராம் கேன் ஹேண்டில் த எரர். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், இந்த கேட்ச் பிளாக் வந்து இந்த எரரை ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகிங் எ மெசேஜ் ஆர் ரீட்ரைங் தி ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய கோட்ஸை வந்து இந்த கேட்ச் பிளாக்ல நம்ம எழுதிருப்போம். ஸோ இதுதான் இந்த ஃப்ளோவுடைய டயக்ராம். ஓகே, இப்போ நம்ம வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரை, இந்த கேட்ச் நான் இங்கே ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகிற இடம் தான் ட்ரை, ஹேண்டில் பண்ணுற இடம் தான் கேட்ச். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கிற ஒரு கிளாஸ். இது என்னன்னா பிஃபோர் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷனை ஹேண்டிலே பண்ணல, ஒரு சாதாரண கோட். ஃபைல் ரீட் வித்தவுட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இதுதான் நம்மளுடைய கிளாஸ். இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ண போறோம். நம்மளுடைய லோக்கல்ல ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, நான் அதை ரீட் பண்ணி லைன் பை லைனா எடுத்து பிரிண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பஃபர் ரீடர் கொடுத்து இந்த ஃபைலை வந்து ரீட் பண்றேன். என்னோட ஃபைல் நேம் என்ன, இங்க எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அட்டெம்ப்டிங் டு ரீட் அ ஃபைல் வித்தவுட் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஃபைலை லொக்கேட் பண்ணிச்சா, இப்போ அடுத்து வைல் லூப்புக்குள்ள போட்டு லைன் பை லைனா நான் ரீட் பண்றேன் அந்த ஃபைல்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட டெக்ஸ்ட் ஃபைல், சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு வச்சுக்கோமே. அங்க நம்ம எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு பார்க்கணும். அதே தான் உள்ள நான் எழுதியிருக்கேன், வெல்கம் டு கோட் லாஜிக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதி வச்சிருக்கேன். இதை ரீட் பண்ண போகுது. அப்போ ரீட் பண்ணி சிஸ் அவுட் போட்டிருக்கேன்னா பிரிண்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த ரீடரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும்னா இது ப்ராப்பரான கோடு. ஆனா என்ன நடக்கும்னா இந்த எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன்ல என்னோட லோக்கல்ல, அதை வந்து நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம் போயிட்டு சர்ச் பண்ணும். ஒருவேளை அந்த இடத்துல இந்த ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லி த்ரோ பண்ணிடும். ஓகே, இது ஒரு ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன். அதாவது இங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகிற இடம் இது.
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஒரு விதமான ப்ராப்ளம். செகண்டு, ஒருவேளை உங்ககிட்ட ஃபைல் அது கரெக்டாக ஜாவா போயிட்டு ரீட் பண்ண லொக்கேட் பண்ணிடுச்சு, எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் இருக்கு. ரெண்டாவது இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரீட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு லைன் பை லைனாக ரீட் பண்ண போகிறோம். அப்போது ரீட் பண்ணுறப்போ ரீட் பண்ண முடியாது சுச்சுவேஷன் நடக்கும். என்ன சுச்சுவேஷன்னா, சில பேர் அந்த ஃபைலுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி அட்மின் மட்டும்தான் ரீட் பண்ணுற மாதிரியோ, இல்லை வேற ஏதாவது ரீடிங் பெர்மிஷனே இல்லாத மாதிரியும் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இது ரீட் பண்ண ட்ரை பண்ணும்போது ரீட் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகும்னா, ஐஓ எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணி டெர்மினேட் பண்ணிடும் இந்த ப்ரோக்ராமே. ஸோ இது ஒன்றாச்சா. இப்போ ரீடர் டாட் க்ளோஸ் வந்து நடக்கணும். எது நடந்தாலும் நடக்கலைனாலும் நம்ம யூஸ் பண்ண இந்த ரீடர் டாட் க்ளோஸ் ஃபைனலாக நடக்கணும். ஏன்னா இது க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா லீக்கேஜஸ் நடக்கும். ஃபைல் ரீடிங் ஒர்க் ஆகல, எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகி டெர்மினேட்டே ஆயிடுச்சு. அப்போ இந்த ரீடர் டாட் க்ளோஸ் வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கேயே இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்க, லீடிங் டு பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ் லீக்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இந்த ஃப்ளோ பார்த்தோம். இதே கூட எக்ஸெப்ஷனுடைய எக்ஸெப்ஷனை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ அதே கோடு ஆஃப்டர் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன், அதே ஃபைல் ரீட் பண்ணனா அதே ரீடர் இருக்கா. இப்போ இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ட்ரைன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா. இந்த வைல் லூப் முடிகிற இடத்துல இங்கே ட்ரை பிளாக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ கேட்ச் யூஸ் பண்ணேன். கேட்ச் பிளாக் உள்ள 2 கேட்ச் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேட்சில் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷன் யாருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஒருவேளை இந்த ஃபைலை போயிட்டு அது லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இந்த ஃபைல் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கேட்ச் பிளாக். ரெண்டாவது ஐஓ எக்ஸெப்ஷன் கேட்ச் பிளாக். ஸோ இந்த ஐஓ எக்ஸெப்ஷன் எதுக்குன்னா, இங்கே உள்ளே போயிட்டு லொக்கேட்டும் பண்ணிச்சு ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரீட் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது அதால் ரீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நடக்கும்போது எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸெப்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போ கேட்ச் பிளாக்ல கொடுத்து ஹேண்டில் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபைனலி. ஃபைனலி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரையும் சரி கேட்சும் சரி எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ, ஃபைனலி வந்து ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபைனலிக்குள்ள இந்த ரீடர் டாட் க்ளோஸ், இந்த ரீடரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும், அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ரீடிங் ஆப்ரேஷன் இதை க்ளோஸ் பண்ணிடும். அண்ட் ஃபைனலாக அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஒரு ஐஓ எக்ஸெப்ஷன் வச்சிருக்கு. இப்போ ப்ராப்பராக நம்ம 2 கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைனல் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அப்படியே வந்து கோடு வந்து டெர்மினேட் ஆகி கிராஷ் ஆகி டெர்மினேட் ஆகாமல் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேட்ச் பிளாக்குள்ள ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு சிஸ் அவுட் போட்டு ஃபைல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதோட மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன், என்ன டைப் ஆஃப் மெசேஜ். ஐஓ எக்ஸெப்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் ரீடிங் ஃபைலை ரீட் பண்ணும்போது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்றது இ டாட் கெட் மெசேஜில் கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோதான் ஹேண்ட்லிங் வந்து. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம அப்படியே லைவாக நம்ம எக்லிப்ஸில் கோடில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 2 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபைல் ரீட் வித்தவுட் எக்ஸெப்ஷன், ரெண்டாவது ஃபைல் ரீட் வித் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ஃபர்ஸ்ட் கோட பார்த்துடலாம். ஃபைல் ரீட் வித்தவுட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே. ஸோ அதே தான் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்த அதே கோட். ஒரு ஃபைல் இருக்கு, நியூ ஃபைல். என்னோட லோக்கல் சிஸ்டமில் இந்த பாத்தில் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபைலை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே இதுதான் இந்த ஃபைல் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. இதை தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ரீடிங் த ஃபைல் கண்டென்ட் ஸ்லாஷன். இப்போது அதே கோடு தான் ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ப்ராப்பராக போயிட்டு நான் இந்த பாத்தில் டெஸ்க்டாப்புக்குள்ளே ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. இதை போயிட்டு ரீட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்றத பிரிண்ட் பண்ணிடுச்சு. ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. கரெக்டுங்களா. இப்படி தான் நினச்சிக்கிட்டு நம்ம கூட எழுதுறோம்னு வச்சுப்போமே, டெஸ்ட் பண்ணோம் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ இந்த யூசர் ஹெச்பி டெஸ்க்டாப்புக்குள்ள சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்
ஒருவேளை நான் சும்மா ஃபைல் நேமே மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் நேமே மாத்திட்டேன். இப்போ போய் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் அடிக்கும். எக்ஸெப்ஷன் அடிச்சு ரெட் கலர்ல டெர்மினேட் ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் அங்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸெப்ஷனோட ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு டெமோக்காக உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணியிருக்கேன். ஒருவேளை இப்போ ரீடிங் த ஃபைல் கண்டென்ட் இருக்கு. இப்போ நான் வந்து மறுபடியும் இதை கரெக்டான பாத் கொடுத்து ரன் பண்ணிட்டேன். ஓகே, உள்ள ரீட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த ரெண்டாவது லைன்ல ரீட் பண்ணும்போது ஒருவேளை பெர்மிஷன் ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாம இருக்கும் ரீட் பண்றதுக்கு, அப்பயும் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றோன்றத நம்ம லைவா கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டாவது கிளாஸ் அதே கோடு தான், ஃபைல் ரீட் வித் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ட்ரை, இங்க பாருங்க ட்ரை, இங்க ட்ரை யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த ட்ரைக்குள்ள தான் ஃபைல் வந்து லொக்கேட் பண்ற கோடையும் அதை ரீட் பண்ற கோடையும் உள்ள நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் கேட்ச் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை போய் நேமை மாத்திடுறேன். நேமை கூட மாற்ற தேவை, ஏன்னா இது நான் கரெக்டாக நான் பார்த்தே கொடுக்கல. இப்போ அப்படியே ரன் பண்றேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் என்கிட்ட இல்லவே இல்லை, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி தான் இருக்கு. நான் இப்போ ரன் பண்றேன். ஓகே கொடுத்துருங்க. இங்க பாருங்க ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி அது என்ன ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி. த சிஸ்டம் cannot find தி ஃபைல் ஸ்பெசிஃபைட். இது எங்க இருந்து பிரிண்ட் ஆகுது, இதை நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம் இந்த கேட்ச் பிளாக்ல. இங்க பாருங்க ஃபைல் நாட் ஃபவுண்ட் இ டாட் கெட் மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணிடும். நம்ம ஹேண்டில் பண்ணதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது போயிடும். ஒருவேளை ப்ராப்ளம் இங்க இங்க ப்ராப்ளம் இல்லை, இங்க இந்த லைன்ல ப்ராப்ளம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணும். ஸோ அப்போ இதை பிரிண்ட் பண்ணும், எரர் ரீடிங் ஃபைல், அப்புறம் அதோட மெசேஜ் என்னன்னு பிரிண்ட் பண்ணும். ஃபைனலா நம்ம இங்க பார்த்தோம் அவுட்புட்ல ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ ஃபைனலி வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ க்ளோசிங் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, இங்க பாருங்க க்ளோசிங் ரிசோர்ஸ்ன்னு சொல்லி முடிச்சுட்டு தான் இந்த டோட்டல் ப்ரோக்ராமையே கிரேஸ்ஃபுல்லாக என் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபைனலிக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம், ரீடர் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ரீடரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்னதான் எக்ஸெப்ஷன் அடித்தாலும் பாதியிலே டெர்மினேட் ஆகாது. ப்ராப்பராக எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் கோட் எக்ஸிக்யூட் ஆகி க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் மல்டிபிள் எக்ஸெப்ஷன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.